நாம் பல எபிசோடாக தொடர்ந்து பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில், அதாவது வாழ்க்கை திறன். வாழ்க்கை திறனை பற்றி எல்லா இடத்துலையும் இப்போது ரொம்ப சரளமாகவும் சகஜமாகவும் பேசிக்கிட்டே வரும். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா அக்செப்டிங் கிரிட்டிசிசம். விமர்சனம் அப்படிங்கிறது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்னைக்காவது அதை நாம் ஏற்றுக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஒன்று அதுக்காக உடனே நம்ம கோவப்படுவோம், இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு நாம் அந்த இடத்துல உட்காந்துடுறோம். ஒரு மிகச்சிறந்த ஓவியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய ஓவியத்துக்கு யாருமே மறுப்பு சொல்ல ஆளே இல்லை. மிகப்பெரிய கண்காட்சி எல்லாம் நடத்துகிறான், எங்கே பார்த்தாலும் அவனுடைய போஸ்டர்ஸ் இருக்கும். அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுடைய காலிலே வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா அவனுடைய அந்த ஓவியமானது அவ்வளோ அழகானது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நான் உண்மையாகவே சிறந்த ஓவியம் தானா, நான் உண்மையாகவே நல்லா தான் செய்கிறேனா, இல்லை இவங்க எல்லாம் சும்மா சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு படத்தை வரைகிறான். வரைஞ்சு கொண்டு போய் தான் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். வச்சுட்டு அந்த இடத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு அட்டையில் எழுதுறான், இந்த படத்தில் ஏதேனும் ஒரு குறை இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சிகப்பு மை, அதாவது ரெட் பெயிண்ட் வச்சிருக்கிற, அதை எடுத்து அதில் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுறான். சாயந்தரம் வந்து பார்க்குறான், அந்த படம் முழுவதும் சிவப்பு மைகளால் நிரப்பப்பட்டிருக்கு. அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ என்னது, என்னுடைய படத்தில் இவ்வளவு குற்றமா, அட கடவுளே, இத்தனை நாளாக நான் மிகச்சிறந்த ஓவியன்ல நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விரக்தி ஆயிடுறான். அத்தோடு அவனுடைய அந்த பெயிண்ட் ப்ரஷ் அவன் தொடரதே இல்லை. அவ்வளோ பெரிய ஆள் அவன். ஆனால் இதை பார்த்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அவனுடைய அறையில் போய் அடைஞ்சிடுறான். காலங்கள் அப்படியே ஓடுது. ஒரு மாதம் கழித்து அவனுடைய நண்பன் அவனை தேடி வரான். என்னடா நீ இவ்வளோ நாளாக என்ன பண்ணுற, இந்த அறைக்குள்ளே இப்படி ஒன்றை பூட்டிக்கிட்டியே, என்னதான் காரணம் அப்படிங்கும்போது அந்த வரைபடத்தை எடுத்து காட்டுறான். அதை பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னடா அது, இதற்காகவே நீ உட்காந்துருக்க, நீ ரொம்ப பெரிய சாதனையாளனாச்சே. இல்லை அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத, பாரு நான் எப்படிப்பட்ட ஓவியன்னு இது எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுடைய நண்பன் ஒரு முடிவுக்கு வரான். சரிடா, நாளைக்கு அதே இடத்துக்கு நீயும் நானும் போகலாம், இதே மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சி அதே இடத்துல வைக்கலாம். ஆனால் இந்த தடவை நான் சொல்கிறத நீ அதில் எழுது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் 2 பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த முறை சிவப்பு மை, அதாவது அந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யாரேனும் ஒரு குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த குறையை திருத்தி வரைஞ்சு கொடுங்க, உங்கள் கையாலே வரைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாயந்தரம் திருப்பி வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வரைபடத்தை யாருமே தொடவே இல்லை. குற்றம் சொல்பவர்களுக்கு அதை திருத்தி எழுதுறதுக்கான வழி தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. விமர்சனமானது அப்படிதான். விமர்சனம் 2 வகை. ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா உண்மையாகவே எனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நான் மாற்றி எழுதுவதற்கான வாய்ப்பு. அதே இன்னொரு விமர்சனம், நான் என்னுடைய பயணம் இன்றோடு தடைபட வேண்டும் என்றே சொல்லக்கூடிய விமர்சனம். அப்போ இந்த 2 விமர்சனத்தில் நான் முதல் சொன்னது உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா ஒரு அடி பின்னாடி வாங்க, வந்து பாருங்க, நம்மளுடைய தவறு எதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய வெற்றி பயணமாகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும். அதே இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா ஐயையோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயையோ நாம் அப்படி இருக்கு, அப்போனா இது நமக்கு சரிப்பட்டு வராது போல இருக்குது, நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நாம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுருவோம். இதுதாங்க இன்றைக்குள்ள குழந்தைகளுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் பேரண்ட்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிக்கக்கூடியது, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்று நமக்கு பூட்டு போடவில்லை, அதுக்கப்புறம் தான் நாம் நடை போட வேண்டும். வெற்றி பயணம் நமதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.